ஹலோ மிஸ்டர் பிரபு. ஹலோ. என்ன சார் இது, நீங்க போய் காரை தொடச்சுக்கிட்டு எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க? மிஸ்டர் கமல், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பேனா, வாட்ச், கார் இது எல்லாத்தையும் சொந்தக்காரங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ணலாம். அந்த லிஸ்ட்ல வைஃபையும் சேர்க்க மறந்துட்டீங்களே. இது எல்லாமே என்னுடைய கார்கள் தான். எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல். காமஸ், ஷெவர்லே, பிளிமத். பியூட்டிஃபுல். நீங்க காரை பார்த்தா சொல்றீங்க? காருக்குள்ளேயே பார்த்து சொல்றேன். என்ஜினை சொல்றீங்களா? இல்ல, உங்க மனைவியை சொல்றேன். மிஸ்டர் கமல், காருக்கு அப்புறம் நாருங்களேன் டொயோட்டோ மாதிரி ஸ்வீட்டா இருக்கா பாருங்க. யா, யூ ஆர் கரெக்ட். நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? பணமா மட்டும் 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல அவ பேர்ல போட்டு வச்சு. பல்லவி ஒன்று மன்னன் கேட்க பாடுவேனடி. பல்லவி ஒன்று மன்னன் கேட்டடி. அனு பல்லவியை போல் அவனை வந்து சேர சொல்லடி. அனு பல்லவியை போல் அவனை வந்து சேர சொல்லடி. பாடுவேனடி என்றும் பாடுவேனடி. பாடுவேனடி என்றும் பாடுவேனடி.
கதிரேசா, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பரவாயில்ல சொல்லு. பிடிச்சிருக்கு. எப்ப முகூர்த்தத்தை வச்சுக்கலாம்? போய் டெலிபோன் பண்றேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், தேங்காய் உடைச்ச மாதிரி எல்லாரும் முன்னாடி சொல்லிட வேண்டியதானே. முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம் சொல்லு. மூத்த பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாருங்க. கூட பண்ண தங்கையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல காலம்பா, நான் தப்பிச்சேன். புஷ்பா, என்ன கொஞ்சம் பேச விட. ரெண்டே ரெண்டு வார்த்தை. அதெல்லாம் பேசக்கூடாது. ரெண்டே ரெண்டு வார்த்தை. மூச்சு விடக்கூடாது. சும்மா இருங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். மூத்தவளை பொண்ணு பார்க்க வந்து விட்டு இளையவளை தான் பிடிச்சிருக்குன்னா ஏன் சார், இது என்ன சினிமாவா இல்ல நீங்க தான் பெரிய மன்மதனா? நீங்க சும்மா இருங்க. ஏன் சார், நீங்க தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, உங்களை பிடிக்கல, உங்களை விட உங்க பக்கத்துல இருக்கிற எஜமான தான் பிடிக்கிறது அந்த பொண்ணு சொன்னா உங்க மூஞ்சி எங்க கொண்டு போயிருவீங்க? சாரி கதிரேசன், இத பாருங்க, நீங்க கோச்சுக்கிறது அர்த்தமே இல்ல. ஏன் பையன் அவன் விருப்பத்தை சொல்லிட்டான், அதுக்கு ஒப்புக்கிறதும் ஒப்புக்காததும் உங்க இஷ்டம். அப்பா, உங்களை மட்டும் ஏன் கட்டி வைக்கணும்? நீங்களும் பேசலாம். ரெண்டு வார்த்தை. பொண்ணா பிறக்கூடாது. ரெண்டு வார்த்தை சொன்னேன். பொண்ணா பிறக்கவே கூடாது. நடந்து போனதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா நீ மனிதாபிமானத்தோட இதுக்கு ஒரு முடிவு சொல்லு. நீ நிதானமா யோசிச்சு பார்த்தா இது பிரச்சனையே இல்லைன்னு புரியும். எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக மஞ்சளா குறைஞ்சிட போறதும் இல்ல, அவ குறையே இல்லாத பெண்ணுங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சுதான் ஆகணும்னு இல்ல. கமலா எனக்கு மனைவியா வந்தா எனக்கு வெற்றிதான். ஆனா நிச்சயமா உனக்கு தோல்வி இல்ல. உன்னை பொறுத்த மட்டும் ஒரு பெண்ணுடைய பிரச்சனை தீர்ந்து போயிடுது. கதிரேசா, நீ சொல்றதும் மஞ்சுளாவுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் உனக்கு வந்திருக்கு. நீ சம்மதிக்கணுமா? என்னால முடியாது முடியாது முடியாது. இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? வந்திருக்கிற ஒரு நல்ல வரனை விட்டுட வேண்டாம்னு பாக்குறேன். முதல்ல உன் பிரச்சனை ஒன்னாவது முடிவாகட்டுமேன்னு நினைக்கிறேன். என் பிரச்சனையை தீர்த்து வைக்க மேல ஒருத்தர் இருக்காருப்பா. யாரு? அவனை சொல்றியா? ஆண்டவனே, அவனை எல்லாம் நம்பி ஒன்னும் பிரயோஜனம் இல்லம்மா. ஏன் இங்க தனியா உட்காந்துட்டீங்க? ஒண்ணும் இல்லைங்க. புரியுது. பெண் பார்க்க வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது. எல்லாம் நன்மைக்காகவே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்த வேண்டான்னு சொன்ன பொண்ணு ஐஏஎஸ் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அவரும் உங்க ஃப்ரெண்டா? ஆமா. உங்களை சேர்ந்த அத்தனை பேரும் முதல்ல பார்த்த பொண்ண ஏத்துக்கிறதே இல்ல போல இருக்கு. ஐயோ, ஏன் இப்படி மழையில உட்காந்துருக்கீங்க? நீ யார் பாப்பா? எங்க வீடு கிட்ட இருக்கு. மழை நிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கலாம். வாங்க. இதுதான் எங்க வீடு. உள்ள வாங்க. ஒரே இருட்டா இருக்கேம்மா. காத்துல விளக்கு. நான் விளக்கு ஏத்தட்டுமா? விளக்கு எங்க இருக்கு பாப்பா? அதோ அந்த செவத்துல இருக்கு. தீப்பெட்டி அதோ இருக்கு. உன் கூட யார் இருக்காங்கம்மா? என் கூட எங்க அப்பா இருக்காங்க. அப்பா எங்க போயிருக்காரு? எங்க அப்பா என்ன ஸ்கூல்ல இருந்து இட்டுன்னு வந்து விட்டுட்டு கடைக்கு போயிருக்காரு. உங்க அம்மா எங்கம்மா? எங்க அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்க. சாமி கிட்டயா? ஓ, கோயிலுக்கு போயிருக்காங்களா? இல்ல, சாமி கிட்ட போயிருக்காங்க. திரும்பி வரவே மாட்டாங்க. ஐயோ பாவம். உனக்கு அம்மா இல்லையாமா? சமையல் எல்லாம் யார் செய்யறாங்க? எங்க அப்பா. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு யார் கூட்டிட்டு போறாங்க? எங்க அப்பா. அப்பா என்ன வேலை செய்யறாருமா? எங்க அப்பா சமையல் வேலை செய்யறாரு. சமையல் வேலையா? உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு ஆனாருன்னா. ஆனாருனாவா? ஆமா, அப்படிதான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஏன் ஒரு நாளைக்கு கூட இங்க சாப்பிட மாட்டேன்றீங்க? என் சம்சாரம் சமைச்சு அவ கையால சாப்பிட்டாதான் எனக்கு சரிக்கு.
சம்சாரம் சம்சாரம் சொல்றீங்களே, ஒரு நாளைக்கு இங்க கூட்டிட்டு வாங்களேன். அவ வரமாட்டாங்க, அவ வரமாட்டாங்க. எனக்கு ரொக்கையா இருக்குங்க. ஒன்னும் அப்பாவை காணுமே. அப்பா மழையில எங்கேயாவது மாட்டிட்டு இருப்பாரு, நான் உனக்கு சமைச்சு போடுறேன். வா. அப்பா, உங்க அப்பா வந்து கேட்டா சாப்பிட்டுட்டேன்னு சொல்லு. யார் சமைச்சு போட்டான்னு கேட்டா அம்மா தான் சமைச்சு போட்டாங்கன்னு சொல்லு. அப்பாவையும் சாப்பிட சொல்லு, அவருக்கும் ஏழை போட்டு ரெடியா வச்சிருக்கேன். சரிங்க. நான் போயிட்டு வரேன். படுத்துறியா? மழையில மாட்டிக்கிட்டேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. மனுஷங்கடா கண்ணு, பசி வாட்டுதா? இதோ ஒரு நொடியை சமைச்சிடுறேன். சாப்பிட்டாச்சுப்பா. சாப்பிட்டாச்சா? ஆமா, நான் சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு கூட சாப்பாடு ரெடியா இருக்கு. யாரு சமைச்சது? அம்மா தான் சமைச்சாங்க. என்ன வரும்? கமல் இருக்காரா? அவரோட தாயார் நீங்க தானா? ஆமா. என்ன விஷயம்? சங்கடமான சில விஷயங்களை பத்தி புரியுதுமா? நீ என்ன பேச வந்திருக்கேங்கிறது எனக்கு நல்லா புரியுதுமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இப்படி பல பேர்கிட்ட பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. இல்லம்மா, நான் சொல்றேன், நீங்க கேட்க வேண்டாம். கேட்கவும் தயாரா இல்லை. கேட்டு கேட்டு என் காது குளிர்ந்து போச்சு. கொஞ்சம் இழுங்க வர. வாங்கக்கா, வாங்க. எல்லாம் உங்களாலதான்க்கா. என்ன பாக்குறீங்க? ஓஹோ, முடியா? இந்த முடிய கூட குறைச்சிருப்பேன். அப்புறம் என்ன பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் தெரியாது இல்லையா? அதனாலதான் விட்டுருக்கேன். போக வெட்டிக்குவேன். இந்த என்னது பணம்? எதுக்கு? உன்னையும் புள்ள கெடுத்துட்டா இல்ல ஏமாத்துட்டா ஏதோ ஒண்ணு. அதுக்கு ஒரு வயசா? அதானே சொல்ல போறேன். இதுதான் எனக்கு வழக்கமா போச்சு. உங்களை பார்த்து சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. உங்க புள்ள செய்யற பாவங்களுக்கு பணத்தை கொடுத்து மறைக்கிறதுனால அந்த குற்றங்களுக்கு நீங்களே உடந்தையாகிறீங்களே, அது புரியல உங்களுக்கு? அப்ப நீ யாரு? இங்க எதுக்கு வந்த? நான் எனக்காக வரல. எனக்கு சோகமும் இல்ல, என் பின்னால ஒரு கதையும் இல்ல. உங்க புள்ளையினால கண்ணீர் சிந்துற சில பெண்களுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சீதில்லாத வக்கீல். தவறு செஞ்சவங்களை தண்டிக்கணும் இல்ல திருத்தணும். அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு இப்படி வாக்கரிசி போட்டு அனுப்ப நான் என்னமா செய்வேன்? நல்லவாங்க இருந்தா அடிச்சு கொன்னுடலாம். நான் பெற்றோல்ல யாச்சே. அடிச்சு திருத்தக்கூடிய வயசாவனுக்கு அந்த வயசு எனக்கு தான் வாங்கணும். அற நீ என்னடா சொல்ற? எனக்கு போதி மரத்தடியே இவங்கதான்மா. போதி மரத்தடியில புத்தனுக்கு ஞானம் பிறக்கலாம், ஆனா பெண் பித்தனுக்கு தாயின் மடியில தான் ஞானம் பிறக்க முடியுமா? நீங்க தவறிட்டீங்க. இனிமே என்ன செய்யணுங்கிறத நீங்களே சொல்லுங்கக்கா. ஆமாமா, உங்க பிள்ளைய வழிக்கு கொண்டு வரணும்னா முதல்ல என் மேல நம்பிக்கை வரணும். அப்புறம் உங்களுக்கு துணிச்சல் வரணும். அப்புறம் எனக்கு ஒரு காஃபி வரணும். எவ்வளவு நேரம் எனக்கு ஒரு காஃபி கொண்டு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, மஞ்சுளாவை பாக்குறதுக்கு வராங்க. நமக்கு என்ன வேலை? ராகவன் கவனிச்சுப்பாரு. நம்ம ட்ரெஸ் போட்டுக்கணும், போய் உட்காரணும், அவ்வளவுதான். ஆனா மஞ்சுளாவை எவனாவது பிடிக்கலன்னு சொன்னா தொலைச்சு போடுவோம். தொலைச்சு தனியா பேசிக்க ஆரம்பிச்சாச்சா? ஏப்பா சண்டை போடுறதுல ஒத்திக பாக்குறீங்களா நீங்க? இல்லையம்மா, ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்விக்காதீங்க. பெண்ணு வீட்டுக்காரங்கன்னா என்னம்மா குட்ட குனியணுமா? நானும் குத்துவேன். உங்களுக்கு புஷ்பாதா லாய்க்கு நான் அவளையே அனுப்பி வைக்கிறேன். என்ன மாதிரி முதல் பெண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன இப்படி கண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கேமா? நான் அப்பா இல்லையா? ஆமா, அவங்க சம்பந்தம் பேசும்போது சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசி காரியத்துக்கு எடுத்துருங்க. சம்பந்தமாவே பேசுறேம்மா. வேண்டாம், மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டமா? உங்களுக்கு கல்யாணம் இல்ல, என் பொண்ணுதான். அப்ப அவளுக்கு பிடிச்சா போறோம். அம்மா வாய கட்டிக்கிறேன், கண்ணை கட்டி போட்டுறாதம்மா. கம்முன்னு இருக்கணும். சரி அம்மா, நீ மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? மாப்பிள்ளை என்ன பார்க்க கூடாது. இப்ப எல்லாம் அக்காவை புண்டு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றது வழக்கமா போச்சு. நான் வேற அழகா இருக்கேனே, அதான் போல. ஸ்கூல்ல டீச்சரா உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு உத்தியோகம் பாக்குறதுல உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க, ரிசைன் பண்ண சொல்றேன். நீங்க ஒண்ணு, இப்ப இருக்க விலைவாசி உயர்வுக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலை செஞ்சாத்தான் குடும்பத்துல கட்டுப்படி ஆகும் போல இருக்குது. ஆமா, பொண்ணுக்கு தகப்பனா இருக்காருல்ல? ஆமா இருக்காரு. அவர் எங்க காணும்? உள்ள இருக்க கஷ்டம்டா.
குரல்ல வேற குடுத்துட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? போங்க போங்க. அம்மா 4 வார்த்தை பேசுகிறேன். மூச்சு. இப்படி சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்கணும். அம்மா நான் பெண்ணோட அப்பா இல்லையா? 3 வார்த்தை பேசுகிறேன். அம்மா 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 3 வார்த்தை 3 வார்த்தை பேர் பேச மாட்டேன். 3 வார்த்தை பேச. அம்மா சரி சரி சரி. துண்டு இதோ வந்துட்டேன். இதோ வந்து இதுதான் சார் பொண்ணோட தகப்பனார். இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா. இவர் மாப்பிள்ளை. இவரா பொண்ணோட அப்பா? ஆமா, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அவர்கிட்ட நேரடியா சொல்லிடுங்க. பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா பொண்ணோட குடும்பம் தான் பிடிக்கல சார். மன்னிச்சிடுங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? தெரு தெருவா வீடு வீடா பேப்பர் போடுறவருடைய பொண்ணை என் வீட்டு மருமகன் ஆக்கி சொல்றீங்களா? பேப்பர் போடாரா? என்ன வளர்றீங்க? என் வீட்டுக்கே விடாம பேப்பர் போடுறாரு. மன்னிக்கணும் மன்னிக்கணும். குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். நான் தான் 3வது பொண்ணு. வணக்கம். எங்க அப்பா பேப்பர் போடுறாருங்கிற விஷயம் இன்னைக்கு தான் எங்களுக்கே தெரியும். அதை பத்தி அப்புறம் நான் விசாரிச்சுக்கிறேன். அப்படியே இருந்தாலும் நாளையிலே அந்த வேலையை செய்யாதபடி நாங்க பாத்துக்கிறோம். தயவு செய்து பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. ப்ளீஸ். ஓஹோ சரி, என் பையன் ஒரு கார் வேணும்னு ஆசைப்படுறான். உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? காரா? பொம்மை காரா? கார் வந்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும். சார், கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு வசதி இல்ல சார். வசதி இல்லாதவங்களுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதுக்கு ஐயா? நான் பேசலாங்கிற அப்பா பேச போறேன். 3 வார்த்தை தான். அப்ப சரி. வெளிய போங்கடா முண்டங்களா. சரி, தப்பு தப்பு தப்பு. நான் செஞ்சதெல்லாம் தப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மஞ்சு, என்னம்மா அப்படி பாக்குற? என்னால உன் கல்யாணம் நின்று போச்சு. மஞ்சு, பேப்பர் போடுறது கேவலம்னு நீ நினைக்கிறியாமா? எங்களுக்கு எல்லாம் தெரியாம நீங்க அந்த காரியம் செய்யறது ரொம்ப முக்கியம் தானே? உத்தியோகம் இல்ல, எப்படி சும்மா இருக்கிறது? அதுக்காக பேப்பர் போடணுமா? பேப்பர் கடைக்காரன் என்ன நம்புறானே, வேற எவமா நம்புறான்? ஒரு பொண்ணுதான் சம்பாதிக்கிறாளே, அப்புறம் என்னவா? பேப்பர் போடுறாராம். பேப்பர். ராமருக்கு உதவி செஞ்ச அணில் மாதிரி அம்மா. ஏதோ என் கை செலவுக்கு 5 பத்து தேவையா இருந்தா குழந்தைகிட்ட கை நீட்டி கேட்கறதுக்கு என் மனசு கேட்கல. அதனால எனக்கு தேவையானது நானே சம்பாதிச்சுக்கிட்டேன். மிஸ்டர் ராகவன், நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பு? உங்க எண்ணத்துல தப்பு இல்ல சார். சரி சார், சரி, நாளை இருந்து பேப்பர் போட்டு விட்டுறேன். வேற ஒரு நல்ல பையனா பாருங்க சார். என்னடா அது அத்தை பாட்டி விளையாட்டு? அம்மா அம்மா, உன் கூட பேசணும். காதுதான் கேக்குதே. காது கேக்குதா? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் பணம் வேணும். அம்மாவா விட்டாதீங்கம்மா விட்டாதீங்கம்மா ப்ளீஸ். ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் தைக்கணும். கிழிஞ்சு போச்சு எல்லாம். 500 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டேன். எவ்வளவு கேட்ட? 500 ரூபாய். ஆளுங்கம்மா. என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம விளையாடுறீங்களா? இனிமே ஒரு சல்லி காசு கொடுக்க முடியாது. இது யார் எடுத்த முடிவு? இதுக்கு என்ன சட்டசபையா கூட்டணும்? இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? பிரதர், ரத்த மறுபடியும் அடிச்சு விட்டியடா. பரிதாபமா? தாய் பாசமா? நோ பாசம் பிசினஸ் ஹியர். நிறுத்துடா, நிறுத்துங்க. சரியான வழி. ஏமா கோவிச்சுக்கிட்டு போறானே, திரும்பி வராமலே போயிட்டாங்க. பணம் இல்லாம இந்த மைனர்களால 1/2 மணி நேரம் கூட வெளியில சுத்த முடியாது. பணத்தை கட் பண்ணிட்டீங்க, கண்ணால வருவாங்க. என்ன கதிரேசா, கல்கத்தாவில இருந்து வந்து 3 நாள் ஆகுது. ஆபீஸ்க்கு ஒரு போன் கூட பண்ணக்கூடாதா? வந்ததுல இருந்து ஒழியவே இல்லப்பா. அப்படின்னு தலை போற வேலை, பெண் பாக்குற வேலை தான். ஓ, பாக்குறதெல்லாம் வெறும் பைஜாமாவும் மினிஸ் கட்டுமா இருக்கு. ஒன்னும் பிடிக்கல.
காஞ்சிபுரம் பட்டு சேலை கட்டி அழகா குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு தமிழ் பாட்டை பாடி மகாலட்சுமி மாதிரி நிக்கிற பொண்ணு கிடைக்குமான்னு பாக்குறேன். எல்லாம் வெஸ்டர்னா இருக்கு. நீ சொல்ற குவாலிஃபிகேஷன்ல ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஷூர். இப்ப இப்படி சொல்லிட்டு கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் சீரு, வரதட்சணை, அந்தஸ்து, காரு, பங்களா, ஆபர்ஸ்ல கல்யாணம் இதெல்லாம் கேட்க மாட்டேன். பெண் பிடிச்சா போதும், மத்த விஷயம் எல்லாம் மைனர் தான். மைனர். ஒரு முக்கியமான வேலை இருக்குமா? முக்கியமான வேலைன்னா சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ அவளுக்கு அவன் நல்லா இருக்கா. பின்ன ஜோடியா நைட்ஷோவா? ஐயோ சினிமாவா? சிரிச்சா வேஸ்ட்னு அர்த்தம். அது வேற ஒரு சிக்கல். அதான் போறேன். இந்தாங்க சாரி. நீங்க எப்படிங்க? இல்ல, ரொம்ப நேரமா டெலிபோன் அடிச்சுட்டே இருந்துச்சு. எடுக்கலாம்னு ஓடி வந்தேன், அதுக்குள்ள அடிச்சு ஓஞ்சி போச்சு. ஐ வாஸ் லேட். நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். கதிரேசனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டதா அப்பா சொன்னார். ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா? ஏன் உங்க மனசுல ஆசைகளே கிடையாதா? என் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? ஆமா. அதுல ப்ராப்ளமே கிடையாது. ஏன்? நான் இந்த பொண்ணத்தான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னா சரிதான் கட்டுறா தாலின்னு சொல்லிடுவாருங்க அப்பா. அப்போ செலக்ட் பண்ணிட்டீங்களா? பண்ண மாதிரிதான். அவ எங்க இருக்காளோ? தூண்லயும் இருப்பா, துரும்புலயும் இருப்பா. ஏன் இந்த வீட்லயே இருக்கா. இந்த வீட்லயா? யார் அது? நீங்களே சொல்லுங்களேன். சம்பந்தப்பட்டவங்க தான் சொல்லணும். நீங்க சம்பந்தப்பட்டவங்க தான். வெளிப்படையா சொல்லிடுங்களேன். அதுதான் சஸ்பென்ஸ். இதானே உங்க சஸ்பென்ஸ்? ஆமா. இதை நீங்க பாத்துட்டீங்களா? கட்டி காப்பாற்ற வேண்டிய ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேனா? ரொம்ப நாளா இதை யாருக்குமே தெரியாம வரைஞ்சிட்டு இருக்கேன். இதைத்தான் நினைக்கிறமே தவிர சொல்ல முடியறதில்லை. அதுக்கு பேர் தயக்கம் இல்லை, நிதானம். கரெக்ட். ரொம்ப தயங்கினாலும் மொயலாம கதையா முடிஞ்சிட போகுது. இலவு காத்த கிளி கதைன்னு கூட சொல்லலாம். ஏமாந்தவங்க கதை நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. அப்படி நான் விட்டுற மாட்டேன். கூடி சீக்கிரமே புஷ்பாவுக்கு பிறந்த நாள் வருது. அன்னைக்கு இதை பரிசா கொடுத்து என் எண்ணத்தையும் வெளிப்படுத்த போறேன். பிறந்த நாள் அன்னைக்காவது பரிசு அவகிட்ட கொடுத்து சொல்லிடுங்க. அதுக்கு மேல தயங்கினா இந்த பரிசு கல்யாண பரிசு ஆயிட போகுது. காதலிக்க தயங்கலாம், ஆனா அதை வெளிப்படுத்த தயங்கவே கூடாது. என் அனுபவத்துல கண்டது. ஃப்ரெண்டுக்கு லெட்டரை போஸ்ட் பண்ணணும், அதானே? போஸ்ட் பண்ண வேண்டிய லெட்டர் இல்ல, பிரிச்சு பாருங்க. என்ன இதெல்லாம்? எனக்காக நீங்க ஸ்டாம்புக்கு செலவழிச்ச பணம்.
₹4.40. இதுக்கு போய் பெருசா கணக்கு வச்சிருக்கீங்களா? நான் முதல்ல பெருசா தான் நினைச்சேன். கணக்கு தொடரட்டுமே. கணக்கு தீர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. I have settled my accounts. ஏன் இன்னைக்கு இப்படி பேசுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு புரியாமலே இருக்கட்டும் ப்ளீஸ். மன்னிக்கணும். ஏன் சார், என் ஃப்ரெண்டுக்கு போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி 22 லெட்டர் கொடுத்துருக்கேன். அதுல ஒரு லெட்டர் கூட நீங்க படிச்சு பார்க்கலையா? யாருக்கோ லெட்டர் எழுதுறீங்க, அதை போய் நான் படிக்கிறது தப்பு இல்லையா? நீங்க ஒரு ஜென்டில்மேன் சார். அப்பா, நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன்ப்பா. கதிரேசனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம். நிஜமா? ஆமா. ஹலோ மிஸ்டர் கமல், வாங்க வாங்க. என்ன ரொம்ப நாளா காணோம்? பட மாதிரி இருக்கிற இந்த காரை வெளியே எடுத்துட்டு வர உங்களுக்கு எப்படி மனசு கேக்குது? வீட்டுக்குள்ளேயே வச்சு அழகு பார்க்க வேண்டிய கார் இல்லையா இது? சும்மா அழகு பார்க்கத்தான் விலைக்கு கேட்டீங்களா? அதான் கொடுக்க மாட்டேன்ட்டீங்களே. விலைக்கு தான் கொடுக்க மாட்டேன். ஒரு தடவை ஓட்டி பாக்குறேன். ஓ எஸ், தாராளமா எடுத்துட்டு போங்க. நிஜமா? எஸ், 1 மணி நேரம் எடுத்துட்டு போய் ஜாலியா ஒரு சுத்து சுத்திட்டு வாங்க. அப்ப நீங்க என்ன பத்தி என்ன, 1 மணி நேரம் பொறுத்த வரையும் வண்டி எடுத்துட்டு போறேன். சேச்சே, நீங்க இங்கே என் வீட்லயே இருக்கணும். சார கவனி, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அவரு காபி கொடு, அவரோட பேசிக்கிட்டு இத வந்துட்டேன். உங்க கணவரை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்படுறேன். எஸ், அவருக்கு தான் என்ன ரசனை, காரை செலக்ட் பண்றதுலயே ஆகட்டும் இல்ல காஃபி. இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்களும் தான் அழகா இருக்கீங்க. ஓ, நான் சொல்லிருக்க கூடாது. ஏன்னா நீங்க இன்னொருத்தருடைய மனைவி. ஆனா அதை என்னால சொல்லாம இருக்க முடியல. ஐம் சாரி. ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்காகவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? A girl of few words. பெண்கள்லயே அதிகம் பேசாதவங்களை கணக்கெடுத்து என்னுடைய கம்பெனியை நீங்க லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்க கணவர் மாதிரி நான் ஒரு சுவாரஸ்யமான பர்சனாலிட்டி இல்லையே. ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்க. இங்க சிகரெட் பிடிக்கலாமா? தேங்க்யூ தேங்க்யூ. உங்க சிரிப்புக்கும் நன்றி, அனுமதிக்கும் நன்றி. மறந்தே போயிட்டேன். வித் யுவர் பெர்மிஷன் கொஞ்சம் டெலிபோன் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ தேங்க்யூ. engaged. Oh, I'm sorry madam. நான் ஏதோ ஞாபகத்துல உங்க வீட்டு டெலிபோன் நம்பரையே டயல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் எங்கேஜாவே இருக்கு. ஹலோ ரமேஷ், நான் தான்டா கமல் பேசுறேன். நேத்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? எஸ் ஆர் நோ சொல்லிட வேண்டியதானே? மன்னிக்கணும், நாங்க இப்படிதான் பேசிக்கிறது. என்னது, நான் எங்க இருந்தேன்னு தெரியலையா? உதப்பேராக்கு. சரி சரி, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நான் வீட்டுல தான் இருப்பேன். என்னுடைய டெலிபோன் நம்பர் 72143. எனக்கு புரியுது நீ ஏன் பேங்குறங்கிறது, எனக்கு நல்லா புரியுது. நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு திரை இருக்கிறதா நீ நினைக்கிற. டோன்ட் பாதர், அது வெறும் காகித திரை தான். கிழிச்செறி எவ்வளவு நேரம் ஆகும்? இட்ஸ் a mere paper cut and tear it off. Look here,
நான் மறுபடியும் என் டெலிபோன் நம்பர் சொல்றேன். 72143. ரிமெம்பர்? ஓகே, பாய். தேங்க்யூ மேடம். நான் வரேன். ஹலோ, கமல் ஹியர். நான் தான் ரமேஷ் பேசுறேன். ஓ மேடம், நானே போன் பண்ணணும்னு நினைச்சேன். காலையில அங்க வந்தேன் இல்லையா, அப்போ ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒண்ணும் இல்லையே. நல்லா தேடி பாத்தீங்களா? ஓ, நல்லா தேடி பார்த்துட்டேன். சரி, பரவாயில்ல. அப்ப நான் வேற ஒண்ணு வாங்கிக்கிறேன். உங்களையே தான் இங்க விட்டுட்டு போயிருக்கீங்க. அப்போ வேறொன்னு எப்படி வாங்க முடியும்? அப்போ திருப்பி தர மாட்டீங்களா? சுதா, நேத்து ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்ல. நம்ம இம்பாலா கார்ல நேத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வைன்னு. காலையில எழுந்திருச்சு அதை சரி பண்ற வரலையும் எனக்கு தூக்கமே வரல. சுதா, எனக்கு மனைவி ஆனதுக்கு அப்புறம் நீ கார்களை பத்தி தெரிஞ்சுக்காமலே இருக்க கூடாது. நீ ஏன் அப்படி பாக்குறேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இவனுக்கு கார்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தானே? நான் பிறந்ததே கார்ல தானா? உண்மையில என்ன நடந்தது தெரியுமா? எங்க அம்மாவை பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போற வழியில கார்லயே நான் பிறந்துட்டேன். அவ்வளவு அவசரம். அதனால தானோ என்னமோ எனக்கு கார் மேல அவ்வளவு பைத்தியம். இது பார், போர்டு. காரை பத்தி பேசினாலே ஹென்ரி போர்ட பத்தி நினைச்சே ஆகும். அவன் ஏல இருந்து Z வரையிலையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு கார் மேனுபேக்சர் பண்ணிருக்கான். அவன் மேனுபேக்சர் பண்ண முதல் கார்ல இருந்து இப்ப லேட்டஸ்ட் கார் வரலையும் படம் வச்சிருக்கேன். போட்டோகிராஃப் யாரையும் நான் அசைச்சுக்க முடியாது. இத பாத்தியா? கான்சல். The blue one, George. Then the silver, Mercedes, and Peter, Puma, that's it. Very expensive. Oh, God. மஞ்சுளாவுக்கு மட்டும் ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா சிவராமன் குடும்பத்து பிரச்சனையே தீர்ந்துட்ட மாதிரி தான். இன்னொரு பெரிய பிரச்சனை பாக்கி இருக்குங்க. என்னது? நீங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த படத்துக்கு ஒருத்த கண்டு ஆசிரியாத ஆரஞ்சின பாரு. பாப்பா, யார் சமையல் நல்லா இருக்கு? உங்க அப்பா சமையலா, ஏன் சமையலா? பயப்படாம சொல்லுமா. 2 பேர் சமையலும் நல்லா இருக்கு. பரவாயில்லையே, விட்டு கொடுக்காம பதில் சொல்ற. உங்க அப்பா தான் வரான்னு நினைக்கிறேன். வழக்கம் போல அம்மா தான் சமைச்சு போட்டேன்னு சொல்லு. நான் இந்த கதவு வழியா போயிடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு அதே அம்மா தான் சமைச்சாங்களா? ஆமாப்பா. கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். இல்ல கையும் கலவுமா புடிச்சிருப்பேன். அது சரி, இந்த தினம் வந்துட்டு வந்துட்டு போறாளே, அதான் அந்த அம்மா, அவ எப்படி கருப்பா இருப்பாளா இல்ல சிவப்பா இருப்பாளா? உங்களை விட அழகா இருப்பாங்க. சரி 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 சரி, போய் சாப்பிட்டு போ. அனருணா, வாங்க வாங்க வாங்க. நீங்க எப்படி இங்க? என் வீடு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த நாற்காலில உட்காருங்கம்மா. பரவாயில்ல, நான் அழைக்காத விருந்தாளி. ஏமா அப்படி சொல்றீங்க? வீட்டுக்கு வாங்க, என்னைக்காவது கூப்பிட்டுருக்கீங்களா? ஏதோ இந்த பக்கமா போனேன். இதான் உங்க வீடாம. உங்களையும் உங்க சம்சாரத்தையும் பாத்துட்டு போலாம் தான் உள்ள நுழைஞ்சேன். உங்க சம்சாரம் கையால சாப்பிட்டாதான் சரிக்கும் சொல்லுவீங்களே, இன்னைக்கு நானும் அவங்க கையால சாப்பிட வந்திருக்கேன். சாப்பாடு போட சொல்றீங்களா? எங்கங்க உங்க சம்சாரம்? அவ இல்லைங்க. இல்லாத ஒரு சம்சாரத்தை உயிரோட இருக்கிறதா ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. தன்னுடைய உடல் மட்டும் நேசிக்கிறவனா இருந்திருந்தா அவ செத்து போயிட்டான்னு நானும் சொல்லியிருப்பேன். நான் அவ உயிரை நேசிக்கிறவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் நெஞ்சு, நினைப்பு, வீடு, வாசல் எல்லாத்துலயுமே அவ நிறைஞ்சிருக்கா. மனைவிய வெறும் எந்திரமா நினைச்சு நடத்துறவங்க மத்தியில நீங்க தான் மந்திரமா மதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
கல்யாணம் சம்சாரம் இந்த வார்த்தை. ஆனா நீங்க வெறும் பிரமிலிய வாழ்ந்துடலாம். உங்க குழந்தையும் பத்தி நினைச்சு பார்க்கணும். அப்படின்னா மழைக்காக தான் இந்த வீட்டுல நான் ஒதுங்கினேன். வந்த உடனே நான் முதல்ல செஞ்சது இந்த வீட்டுல விளக்கேத்து வச்சதுதான். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க குழந்தைக்கு நான் தாயா இருக்க விரும்புறேன். மனப்பூர்வமா விரும்புறேன். ஆமா, ஒரு சமயக்காரருக்கு சமைச்சு போடக்கூடிய அந்தஸ்து எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன். உங்க நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. ஆனா நான் ரொம்ப சாதாரண ஏழை. என்ன மன்னிச்சுக்கங்க. என் சம்சாரம் செத்து போயிட்டதாக நான் நினைக்கவே இல்லையே. அவ இன்னமும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காளே. இங்க எப்படிங்க 2 சம்சாரம் இருக்க முடியும்? நான் ராமாயணத்தை படிச்சிருக்கேன். ஆனா இப்போ ராமரையே பார்த்து